வெல்கம் டு அவர் சேனல் கற்றதை சொல்வோம். வணக்கம் யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணாத ஆளே இருக்க முடியாது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எல்லா சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபோட்டோஸை நல்லா எடிட்டிங் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். ஆனால் மேக்ஸிமம் பேர் மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சேனலில் ஃப்ரீயாக ப்ரொஃபஷ்னலாக ஃபோட்டோஷாப்பில் எப்படி எடிட்டிங் ஒர்க் பண்ணலான்னு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஷாப் படிக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல் தான். நீங்கள் ஃபோட்டோஷாப் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் பார்ட் டைமில் கூட உங்கள் ஊரில் ஏதாவது ஸ்டூடியோவில் எடிட்டிங் ஒர்க் பண்ணி கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஏன் ஆன்லைனில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் இல்லாதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது ஃபோட்டோஷாப் 7.0. இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நான் யூஸ் பண்ணுறது 7.0. இதுதான் காமன் வெர்ஷன் எல்லாத்துக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஈஸியான அப்ளிகேஷன் இது தான். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 2022 வரைக்கும் வந்துருச்சு. அது யூஸ் பண்ண ஒரு அட்வான்ஸாக இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணால் நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் கம்ப்யூட்டரை நல்லா அட்வான்ஸ் வெர்ஷனில் யூஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். மற்ற டைம் நீங்கள் சாதா லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹேங்க் ஆகும். நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு 7.0 உங்களுக்கு போதுமானது தான். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் பேசிக் பற்றி பார்க்க போகிறோம். இல்லை ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸ்னால் என்னென்ன யூஸஸ்ன்னு அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் பாருங்கள். பார்த்து உங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். நான் மேலும் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோஷாப்பில் மேலே இருக்க ஃபுல்லாமே மெனுவில் ஃபைலு, எடிட்டு, இமேஜ், லேயரு, செலக்ட்டு, ஃபில்டர், வியூ, விண்டோ, ஹெல்ப்னு இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு பற்றி பார்ப்போம். இன்றைக்கி ஃபைல் அண்ட் இதில் இருக்க சைடில் இருக்க ஃபுல்லாக டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு இங்கே இருக்குது. அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில். இப்போ ஃபைலில் நம்ம நியூயாக ஒரு லேயர் கிரியேட், இப்போ ஒரு நியூயாக புதுசாக ப்ராஜெக்ட் பண்ண போதுன்னா அதுக்கான லேயர் ஓப்பன் பண்ணுறது நியூன்னு கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஓப்பனுங்கிறது ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா ஓப்பன் பண்ணுறது. ஓப்பன் பண்ணுறது ஷார்ட்கட்லாம் Ctrl+O இந்த மாதிரி இருக்குது. அப்படி இல்லாட்டினா கூட டபுள் கிளிக், நீங்கள் ஸ்க்ரீனில் எம்டி ஸ்க்ரீனில் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஓப்பன் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிரும். அதனால் இப்போ நீங்கள் Ctrl+O கொடுத்துக்கலாம், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட்டில். ஓப்பன் ரீசன்ட்டுங்கிற போது நீங்கள் ஆல்ரெடி இப்போ என்னெல்லாம் ஓப்பன் பண்ணிப்பீங்களோ க்ளோஸ் பண்ணிப்பீங்களோ அது ஃபுல்லாக காமிக்கும். அதை நீங்கள் டேட்டா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம டூல்ஸை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு டூல்ஸும் பற்றி. இந்த ஃபஸ்ட்டு டூல் இருக்குல்ல, இந்த டூல் ஒரு மார்க்யூ டூலும்பாங்க. இந்த டூலை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்க உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிக்க ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். அப்படின்னா Ctrl+O கொடுத்துக்கோங்க. ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த டூலால் என்ன யூஸ்ன்னு பாருங்கள். இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்பெரிக்கலும் போட்டுக்கலாம், ரெக்டாங்கிள் ஷேப்லையும் இருக்குது. இப்போ ரெக்டாங்கிளை இப்போ நீங்கள் மார்க் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க் பண்ணி இது செலக்ட் ஆகிரும். இப்போ இந்த செகண்ட் டூல் பாருங்களா, இது மூவ் டூலும்பாங்க. இதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே மூவ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த டூலாலும் இப்படி ஒரு யூசஸ் இருக்குது. இப்போ அதே இந்த ஸ்பெரிக்கல் இருக்குது பாருங்கள், அது யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பெரிக்கல் இருக்கிற ஷேப்பில் இருக்கிறத மூவ் ஆகும். ட்ரா பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு இந்த டூல் செகண்ட் டூல் தான் மூவ் டூல். இதை கிளிக் பண்ணிவிட்டு நவுட்டிங்கன்னா இப்படி மூவ் ஆகும். இந்த டூலால் யூசஸ் இதுதான். இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அது பேக் வரணும்னா Ctrl+Alt+Z அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் போகும். இந்த செகண்ட் டூல் மூவ் டூல். இது ஆல்ரெடி சொன்னால மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அது ட்ராக் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகும். ஓகேவா. இந்த டூல், இந்த தேர்ட் டூல்ஸ் இது கட்டிங் டூல்மாங்க. இதில் உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷனும் இருக்குது.
இந்த ஃபஸ்ட்டு டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. இது நம்ம மேனுவலாக இப்போ அந்த கை மட்டும் கட் பண்ணுற பாருங்கள். மேனுவலாக கிளிக் பண்ணால் நீங்கள் எங்கே வேணுமோ அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ரா பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே மவுஸ் பாயிண்ட்டை அப்படியே ட்ரா பண்ணிங்கன்னா அது அப்படி நம்மளே பென்சில் வச்சு வரைகிற மாதிரி தான் ஒரு கோடுமாக போட்டுக்கலாம். நம்ம தேவைப்போ போட்டு வரைஞ்சிக்கலாம். நீங்கள் விட்ட பிறகு இப்படி வந்துடும். அதை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த மூவ் டூல் இதை கிளிக் பண்ணி நவுட்டிங்கன்னா நவுழுது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் மேலே நீங்கள் ட்ரா பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்னும் 2 டூல் இருக்குது, ஒவ்வொன்றையும் காட்டுறேன். தென் செகண்ட் டூல் இதில் வந்து பாலிகான் லிங்க் பார்த்தீங்களா, பாலிகானல். இந்த இது எப்படின்னா நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கோடு மாதிரி வரும். தென் செகண்ட் டைப் இப்போ வந்து இங்கே ஸ்டாப் பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணிடுங்க. தென் இன்னும் இங்கே மேலே போகும். அப்படி கிளிக் பண்ணி கொண்டு போகணும். அதை ஃபஸ்ட் இது வந்து நீங்களே ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி கொண்டு போகணும் ஒரு இடத்துக்கும். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறது வந்து இல்லை ஃபஸ்ட்டு கவர்டு எங்கே போட்டிங்களோ கரெக்டாக அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது க்ளோஸ் ஆகிரும். அப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். இந்த மூவ் ஆதா பார்த்தீங்களா. இந்த டூல் வந்து டூல் யூஸ் இப்படி தான். இதில் உங்களுக்கு இந்த தேர்ட் டூல் உண்டு, மேக்னெட்டிக் டூலுமாங்க. இந்த மேக்னெட்டிக் இருக்குல்ல, இந்த டூல் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஒரு இமேஜை கட் பண்ணுறா இருந்தால் நீங்கள் வந்து மற்ற 2 டூலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த டூல் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் அந்த இமேஜ் மேலே அப்படியே மூவ் பண்ணாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்டர் போட்டே வந்துடும். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ஒரு மூவ் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணேன், அது எல்லாமே அதே சும்மா மூவ் பண்ணாலே அதே பார்டரில் அப்படியே வரைஞ்சிட்டு வந்துடும். இந்த டூலில் பெனிஃபிட் இதுதான். மற்ற 2 டூலோட இந்த டூல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு இமேஜை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த டூல்லையுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா, இப்போ ஒரு இமேஜ் வந்து தனியாக இருக்குது, பேக்ரவுண்டு இல்லாமல் தனியாக இருக்குதுன்னா அதையும் கட் பண்ணி எடுக்க இந்த டூல் ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய ஒரு இமேஜில் நிறைய பேர் 10 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தரை கட் பண்ணி எடுக்கணும்னா அது கொஞ்சம் இந்த டூல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு நாங்கள் பென் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அது எப்படின்னு சொல்லி தரேன் அந்த டூலும். இப்போ இந்த டூலோட யூஸை பாருங்கள். அப்படியே போட்டு வந்து அந்த இமேஜ் மேலே லைனை போட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து வந்தோடனே ஒரு 0 மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நவுட்னா அது 0ல் பார்த்தீங்களா. இப்போ வந்தோடனே ஒரு ஓ பாயிண்ட் வந்து பார்த்தீங்களா, அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டான்னு அர்த்தம். அப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த செகண்ட் டூல் மூவ் டூல் இதை வச்சு இப்போ மூவ் பண்ணும்போது பாருங்கள் சிசர் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்களா ஒரு இமேஜ் அதிலே வந்துட்டு பார்த்தீங்களா. அப்படின்னா கட் பண்ணலான்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணி அடி இழுத்தோம்னா அந்த இமேஜ் நவுண்டுக்கிறோம். இந்த இதை வச்சு இப்படி ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது. தென் 4th டூல். இந்த டூல்ஸில் முக்கியமான டூல்ஸ் அதெல்லாம் சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில். இதில் 4th டூல் வந்து மேஜிக் டூல்மாங்க. இந்த டூல் இருக்குன்னா நீங்கள் ஒரு இடத்த கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இதில் வந்து இந்த ரெகுலரில் இருக்குல்ல, இதே மாதிரி செலக்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த டூலை கிளிக் பண்ணால் அந்த பாட்டுமே செலக்ட் ஆகும். அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது அந்த டூலு. தென் இந்த 5th டூல் வந்து இது கிராப் டூல். இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு இமேஜை கிராப் பண்ணணுன்னா அதை எவ்வளோத்துக்கு வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கிராப் ஆகிரும். என்ட்ரு கொடுத்தா கிராப் ஆகிரும் இந்த டூல் வச்சு. நீங்கள் பேக் வேணும்னா பண்ணது தப்பு, பேக் பண்ணணுன்னா Control Alt Z அமுக்குனா உங்களுக்கு பேக்கு போயிடும். இது வந்து ப்ரஷ் டூல் வந்து நீங்கள் இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா 2 கட்டமாக இருக்க ஒயிட் கலரில். இந்த ஃபஸ்ட்டு கட்டை வந்து ஃபோர் கிரவுண்டில் உள்ளது கலரு, இந்த செகண்டு வந்து பேக்ரவுண்ட் கலரு. இதை நீங்கள் வந்து கலர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலருமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெட்டு வச்சுருக்கேன் இங்கே 4 கலரில், பேக்ரவுண்ட் கலரில் இந்த ப்ளூ வயலட் வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ரஷ் டூல் என்னதுன்னா நீங்கள் இப்போ தான் வரையணும் எழுதணுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி வரைஞ்சி எழுதிக்கலாம். இதில் என்ன கலர் வரும்னா இங்கே 4 கலர் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் இதில் வரும். நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் வைக்கணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ அந்த கலர் இங்கே சூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இங்கே பாருங்கள் பில்லர் மாதிரி சிம்பிள் வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஒரு இமேஜ்லேருந்து கூட நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து சைட் கலர்ஸ் இருக்குது. இப்போ அந்த பிங்க் கலர் ஒன்று டார்க் பிங்க் ஒன்றா அந்த பில்லர் வந்துட்டா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்திங்கன்னா இங்கே கலர் மாறிடும். இந்த டூலால் இது ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது. இதில் பென்சில் டூலும் இருக்குது. நீங்கள் ப்ரஷ் டூல்னால் டார்க்கில் இது பண்ணிக்கலாம். பென்சில் டூலை கிளிக் பண்ணி நீங்கள் பென்சில் மாதிரி பொடிசாக எழுதி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இந்த நெக்ஸ்ட் டூல் வந்து இந்த க்ளோன் டூலும்பாங்க. இந்த டூல் எப்படின்னு க்ளோன் டூல்னால் இப்போ இந்த இமேஜ் இருக்குன்னா இதே மாதிரி இன்னொரு இது இங்கே காப்பி வேணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஆல்ட் பட்டன் இருக்கோங்க. ஆல்ட் பட்டனை
ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த சிம்பிள் மாறிடும். இந்த 0 மார்க் இந்த சர்க்கிள் மார்க் இருக்கிறது நீங்கள் ஆல்ரெடி கிளிக் பண்ணோன்னா சர்க்கிள்குள்ளே ப்ளஸ் மாதிரி வந்துடும். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் மவுஸ் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்ருங்க. திருப்பி அகெயின் எங்கே இந்த இமேஜ் அதே மாதிரி காப்பி வேணுமோ அங்கே வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணாலே போதும். அந்த இமேஜ் அப்படியே ட்ரா ஆகிடும். அதே மாதிரி இமேஜ் இங்கே டூப்ளிகேட் வந்துடும். இதுதான் க்ளோன் டூலுங்கிறது. இந்த டூலோட யூஸ்ஃபுல் இதுதான். நெக்ஸ்ட்டு இரேசர் டூல், இது ரப்பர். இது உங்களுக்கு இமேஜ் வேண்டாம் தப்புனா அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதில் என்ன கலர் ப்ளூ கலர் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் இங்கே வரும். சப்போஸ் நீங்கள் பேக்ரவுண்டில் இங்கே ஒயிட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அழிக்கும் போது ஒயிட்டில் வரும். தென் இந்த பக்கெட் டூல் இருக்குமாங்களா, இது இது 2 இருக்குது. இந்த கிரேடியன்ட் டூலுங்கிறது என்னதுன்னா நீங்கள் இப்போ ஒரு இமேஜ் நீங்கள் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும், பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு டபுள் கலரில் வேணும். அந்த மாதிரினா நீங்கள் அந்த 4 கலர் பேக்ரவுண்ட் கலர் இருக்கா இல்லை உங்கள் என்ன கலருமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் மாடல் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இல்லை கிரேடியன்ட் டூல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி இழுத்தாலே போதும். பார்த்தீங்களா, இங்கே நான் பிங்க் கலர், ரெட் கலர் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். அந்த கலர் இப்படி மாறிடுச்சு பேக்ரவுண்டு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன டேஷில் வேணுமோ அப்படி கிளிக் பண்ணி இழுத்தாலே அதே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இந்த டூல் வச்சு உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அதனால தான் இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக தான். தென் இதில் இன்னொரு டூல் இருக்குது, அது பெயிண்ட் பக்கெட் டூல் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிறது உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா இப்போ இதில் இப்போ பிங்க் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா பிங்க் கலராக மாறிடும். இதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி கலர் மாற்றிக்கலாம். நீங்கள் ப்ரெஷ்ஷு வச்சு ஒவ்வொன்றா அடிக்கிறதுக்கு பதில் இந்த பக்கெட் டூல் போட்டோம்னா டக்குன்னு ஒரே இதாக கலராக மாறிடும். இப்போ ஷூ எல்லோ கலரில் இருக்குது, இதை கலர் மாற்றோம்னா இங்கே இந்த பிங்க் கலராக மாற்றிக்கிறேன். இது கரெக்டாக அந்த எல்லோ மேலே வச்சுக்கணும். சைடில் எங்கே பண்ணிட்டோம்னா இங்கே ஃபுல்லாக இதாகிடும். கரெக்டாக இங்கே வச்சு பண்ணால் இங்கே பிளாக் ஆகிட்டு. பார்த்தீங்களா, இந்த பக்கெட் டூல் யூஸ்ஃபுல் இதுதான். தென் இந்த வாட்ராப்பாக இருக்குல்ல, இந்த டூல் பிளர் டூலும்பாங்க, பிளர் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு இமேஜ் பிளர் பண்ணி உங்களுக்கு வேணும் அந்த மாதிரினா இந்த டூலை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணாலே போதும். இப்போ இந்த கண்ணை பாருங்கள், அப்படியே பிளர் எஃபெக்ட்டில் மாறுது பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இமேஜில் நீங்கள் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சில இமேஜில் இப்போ நம்ம பிளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க, மொபைல் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த டூல் இருக்குது, இது ஸ்பாஞ்ச் டூலும்பாங்க. ஸ்பாஞ்ச் டூல்னால் நீங்கள் கருப்பாக ஒரு நிமிஷத்தில் இப்போ கலராக்கிற பேச கருப்பாக்கணும், லைட் கலரை குறைக்கணும்னா இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணலாம் போகிறோம். இங்கே பாருங்கள் கலர் மாறுது பார்த்தீங்களா, அப்படியே பிளாக் கலரில் அப்படியே லைட்டாக அப்படியே கலர் மாறும். அதுலேயே இன்னொரு டூலும் இருக்குது. அதில் இந்த ஃபஸ்ட் டூலுக்கு பார்த்தீங்களா, ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டுக்கு இப்போ டாங்கிள் டூல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் கலர் கொடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஒயிட் பண்ண மாதிரி ஃபேஸை ஒயிட் பண்ணிக்கலாம். கலர் பண்ண மாதிரி இருக்கா, ஃபேஸ் லைட்டாக ஒயிட்டான மாதிரி இருக்கா, இது ஒரு டூல் இதுவும் இருக்குது. தென் ரைட் கிளிக் பண்ணி ஸ்பாஞ்ச் டூல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிளாக் கலரில் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் ஃபேஸை. இந்த டூலோட யூஸ்ஃபுல் இதுதான். தென் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த டைமில் டைப் பண்ணணுன்னா டைப் பண்ணிக்கலாம், ஏதாவது டைப் பண்ணால். அதே இது உங்களுக்கு ஆங்கிள் மாற்றி வேணும்னா வெர்டிக்கல் போட்டுக்கோங்க. வெர்டிக்கல் போட்டிங்கன்னா மேலேருந்து கீழே போகிற மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் போட்டிங்கன்னா சைடு டு சைடு போகிற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இது டெக்ஸ்ட் சிம்பிள் இது டெக்ஸ்ட் ஐக்கான் இது போக மாட்டுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆல்ட் என்ட்ரு கொடுக்கணும். சில இது நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ட் என்ட்ரு கொடுங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கீபோர்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்பர் கீ பக்கத்தில் என்ட்ரு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் உங்களுக்கு போயிடும். இல்லாட்டி நீங்கள் வெறும் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது வெறும் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கும். நீங்கள் ஆல்ட் என்ட்ரு கொடுத்தீங்க கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். தென் இது பென் டூல். கட்டிங் டூலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல் இந்த டூல் தான். ஆல்ரெடி நீங்கள் மேலே பார்த்ததில் இந்த 3 டூல் இருக்குது. இந்த 3 கட்டிங் டூல் தான்.
அதுவே பென் டூல் வந்து நீங்கள் வந்து அக்யூரேட்டாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டூல் தான் பென் டூலு. இந்த பென் டூல் யூஸ் பண்ணும்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே 3 இதில் இந்த மிடில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பென் டூல் யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும். இந்த பென் டூல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு இமேஜை எவ்வளோ அக்யூரேட் கட் பண்ணலாம் அவ்வளோ கட் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது, ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணால் ஜூம் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் கிளிக் பண்ணால் ஜூம் அவுட் ஆகும். தெரியுதா? இப்போ நீங்கள் எவ்வளோ தூரமாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த லைன் பார்டர் கரெக்டாக வரும். நீங்கள் ஜூம் இல்லாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் இமேஜ் சிறுசாக இருக்கும், அப்படி கட் பண்ணிட்டு கஷ்டமாக இருக்கும். இது அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ கரெக்டாக அந்த பார்டர் மூலம் அப்படியே கொண்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதுவும் எல்லா டூல் மாதிரியே தான், கட்டிங் டூல் மாதிரியே தான். நீங்கள் கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ திருப்பி எண்டிங் வந்து அங்கேயே வந்து முடிக்கணும். எண்ட் பண்ணோடனே செலக்ட் ஆகிரும். ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டர் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த இமேஜ் வந்து ரொம்ப ஓடுது பார்த்தீங்களா லைனு. இப்போ தான் இந்த மூவ் வந்து இந்த இது கட்டிங்க்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இப்படி வந்ததுக்கப்புறம் சரி, இப்போ மூவ் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே நவுட்டிக்கலாம். சரிதா? செலக்ட் ஆனதுக்கப்புறம் மூவ் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இதை அப்படியே கிளிக் பண்ணி நவுட்டிக்கலாம். தென் இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்டாங்கிள், ரவுண்டட் ரெக்டாங்கிள், எலிப்ஸு, பாலிகான், லைனு இந்த மாதிரி எதாவது ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சர்க்கிள் போட்டுக்கலாம், எலிப்ஸ் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் எதாவது இது இமேஜ் லைன் வரையணும்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த லைன் ஆப்ஷன் இருக்குது, லைன் கிளிக் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த பேப்பர் மாதிரி இருக்குல்ல, இது ஒரு நோட்ஸ்க்குள்ளது. இப்போ அந்த கையில் இருக்குது, இந்த கையில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நோட்ஸ் மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஏதாவது டைப் பண்ணி வச்சுட்டு விட்டிங்கன்னா இதாகிடும். இப்போ இந்த இமேஜை நீங்கள் யாருக்காவது இது யூஸ் பண்ணி இது பண்ணும்போது இப்போ இதை பார்த்தா ஏதாவது நோட்ஸுக்குன்னு அர்த்தம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது டபுள் பண்ணாங்கன்னா இதில் என்ன இருக்கோ அது அப்புறம் ஹின்ஸில் இருக்கும், அதை அப்படியே பார்த்து ரீட் பண்ணிக்குவாங்க. அதுக்கான யூஸ் பண்ணது தான் இந்த டூலு. இது பில்லர் டூலும்பாங்க. இந்த டூல் யூஸ் பண்ணி கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் வேணும், இந்த கலர் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த தருதா நான் கிளிக் பண்ண கலர் மாறுது பாருங்கள். இந்த டூல் தான் யூஸ்ஃபுல்லு. இந்த ஹேண்ட் டூல் மாதிரி இருக்குல்ல, இது ஹேண்ட் டூல் எப்படின்னா இப்போ இந்த இமேஜ் ஜூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆகுதா. இப்போ இந்த இதை நவுட்ருக்கு வந்து நீங்கள் இந்த ஹேண்ட் டூல் வந்துருச்சு. ஹேண்ட் டூல் வந்து இது வந்த பிறகு இந்த இமேஜை மேலேக்கு நவுட்ருக்கு கிளிக் பண்ணி அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் மேலே நவலும். அதுக்கு தான் இந்த ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணுறது. இந்த டூல் ஜூம் டூல் மாதிரி தான். இது நம்ம ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். கண்ட்ரோல் ப்ளஸ் அமுக்குனா ஜூம் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற டூல்ஸ், பேசிக் டூல்ஸ் இந்த டூல்ஸ் தான். மேக்ஸிமம் எல்லா இமேஜுக்குமே நம்ம இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நான் சொல்லிக் கொடுத்ததில்ல, இல்லை நிறைய டூல்ஸ் சொல்லாமல் விட்ருப்பேன். உங்களுக்கு யூசேஜ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண யூசேஜ் வந்து நான் சொல்ல டூல் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டூல்ஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இந்த டூல்ஸில் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் வீட்டில் உங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் அடிக்கடி எல்லாமே பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே புரியும். நீங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.